ஸோ நம்மளுடைய திருமதி ஸ்டார் ஏஜென்ட் கேத்ரின் அழைச்சி இன்றைக்கி வந்து அவங்களுடைய அனுபவத்தை நம்ம கொடுக்கலாம் வந்துட்டு. ஓகே கேத்ரினாக்கா, நீங்கள் பேசலாம் இப்போ வந்துட்டு. காலை வணக்கம் எல்லாத்துக்கும். காலை வணக்கம்க்கா. நெக்ஸ்டனுக்கு வணக்கம், ராமாய் மேடம்க்கு வணக்கம், டாக்டர் ஃபீல்டாஸ்க்கு வணக்கம், எல்லா டீம் மெம்பர்ஸ்க்கும் வணக்கம். ஓகேக்கா. ஓகே, நான் என்ன சொல்ல வரேன்னா 23ஆம் தேதி 6ஆம் மாசம் போன வருஷம் நான் மெம்பரா ஜாயின் பண்ணேன். என்னத்துக்கு ஜாயின் பண்ணேன்னா ஹெல்த்துக்காக ஜாயின் பண்ணியிருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து ஹெல்த் பிரச்சனை நிறைய இருந்தது. அது வந்து மெயினா வந்து 1-2 இல்லை, 6-7 பிரச்சனை. கிட்னி ஸ்டோன்ஸ், காப்லெடர் ஸ்டோன்ஸ், கிட்னிஸ், 2 காலம் மரத்துறோம், கை மரத்துறோம், அப்புறம் தூக்கம் வராது. இன்னொன்னு நான் இன்னும் ஒரு இந்த ஷேர் பண்ணும்போது ஒண்ணு நான் சொல்லணும்னு நினைப்பேன், அது ஒண்டி நான் மறந்துடுறேன். ஐ யூஸ் டு ஹேவ் த்ரோபிங் பெயின். அதனால அந்த நெஞ்சு பக்கம் கரெக்டா பின்னால எனக்கு அந்த வெயின் வந்து 5 வருஷமா இருந்தது. அது ஒரு மாதிரி இப்படி புளிஞ்சு விடும் அந்த வலி. நானும் எங்கெங்கயோ டாக்டர் பார்க்கணும், தட்ஸ் நத்திங், தட் இஸ் நேச்சுரல், இட்ஸ் நத்திங். பட் ஆக்சுவலி அந்த த்ரோபிங் பெயின் வந்து சம்திங் காட் டு டு வித் த ஹார்ட் பீட். அப்புறம் நான் இந்த போன வருஷம் 6ஆவது மாசம் தொடர்ந்து சாப்பிட்டேன். ஏன்னா தானமா இல்ல, லைஃப் வந்து முக்கியம்னு வந்து என் மனசுல பட்டுது. நான் எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. சோ விடாம தொடர்ச்சியா சாப்பிட்டேன். வருமானம் ரொம்ப கம்மியா இருந்த வசி RGGL ஸ்பிருலினா மாரின்ஜி மேகலா கைடன்ஸ்ல அதைத்தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரே மாசத்துல எனக்கு சரியான வித்தியாசம் தெரிஞ்சது. வித்தியாசம் தெரிஞ்சு நான் கண்டினியூ பண்ணேன். என்ன வித்தியாசம்னா எனக்கு ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத் இருந்துச்சு. நான் தூங்கும் போது 3 மணி 4 மணிக்கெல்லாம் எழுந்திருப்பேன் அந்த வலினால. சோ உட்காந்துக்கிட்டு ப்ரே பண்ணுவேன். அந்த 4 மணிக்கு 5 மணிக்கு நான் சாவக்கூடாது, கடவுளே நான் சாவக்கூடாது, அதுதான் ப்ரே பண்ணுவேன். சோ அந்த மாதிரி ஒரு ஃபியரான வாழ்க்கை வாழ்ந்து இந்த ப்ராடக்ட் என் கைக்கு வந்தேன்னு ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அதை தொடர்ந்து சாப்பிட்டு இன்னையோட 8 மாசம் ஆகுது, 9 மாசம் ஆகுது. அந்த த்ரோபிங் பெயின் இல்ல, நம்னஸ் இல்ல, கிட்னி சிஸ் பிரச்சனை இல்லை. ஆனா நான் ஸ்கேனிங் பண்ண ஒரு நம்பிக்கை, நான் உனக்கு நல்லா பொருள் கொடுத்துட்டேன், யூ கிவ் மீ அ குட் ஹெல்த், அந்த நம்பிக்கையோட நான் சாப்பிட்டுட்டு வரேன். அது முன்ன வந்துட்டு ஐயோ நம்மளுக்கு அந்த இந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு, அது யோசிச்சுக்கிட்டே அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும், ஒழுங்கா சாப்பிடுறது இல்லை. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்கும். பட் இது இன்னைக்கு இருக்கும் அந்த அந்த யோசனையே இல்லை. இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா நத்திங். சோ அப்ப நான் இது வந்து பார்ட் டைமா கொஞ்சம் வருமானமோ நான் தேடிக்கிட்டேன். இதுலயே எப்படின்னா, இப்ப நம்ம சாப்பிடுவேன், 4 பேருக்கும் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண, அதுல இருந்து கொஞ்சம் வருமானம் வரும்போது அந்த வருமானத்திலேயே நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அத பொருளை வாங்க ஆரம்பிச்சுட்டேன். என்ன ஆரம்பிச்சுன்னா கோடிப்பயன் வாங்கினேன். கோடிப்பயன் ஆரம்பிச்சுட்டு அப்புறம் ஒரு 3 மாசம் சேர்ந்து வருமானம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்தது. அப்ப அதை வந்து மைக்ரோவேஜ் ஆரம்பிச்சேன். சோ இந்த மாதிரி நம்மளுக்கு உடம்பும் பார்த்துக்கிட்டோம், சரியான பொருளும் நம்ம சாப்பிட்டுக்கிட்டோம். 3வது வந்து அந்த வருமானத்தை நான் இப்ப ஃப்ரீயா வாங்க ஆரம்பிச்சுட்டேன். இன்னொன்னு நான் என்ன சொல்ல விரும்புறேன், என்னோட ஷேரிங் என்னன்னா, இது உண்மையான கதை. I used to for the past last year 23rd of June I used to live, நான் வந்து ஃபியர்ல வாழ்ந்தேன். ஆனா இப்ப வந்து கான்ஃபிடென்டா வாழ்றேன். ஒண்ணு வந்து சோர்வுல வாழ்ந்தேன். அப்படியே மூஞ்சின்னு சோகமா இருக்கும், என்னமோ இஞ்சி தின்ன குரங்கு மாதிரின்னு சொல்லுவாங்களா, உண்மைதான். அது மேகலா அக்காவும் ராமாய் அக்காவும் என்னை பார்த்து அப்படி ஷாக் ஆயிட்டாங்க. அவங்க வந்து என்னை பார்த்த போது தெரியும், அந்த மாதிரி முகம் வந்து கருந்து போய் ஒரு சிரிக்க கூட தெரியாது, அந்த சோகத்துல இருந்து. ஆனா இப்ப சந்தோஷமா வாழ கத்துக்கிட்டேன். இன்னொன்னு, சீக்கா இருந்த உடம்பு, இந்த கேத்ரின் வந்து சீக்க எப்ப பார்த்தாலும் சீக்கத்தான் நினைச்சிட்டு இருப்பேன். ஐயோ அது பிரச்சனை, இது பிரச்சனை, நம்ம வாழ்க்கையில ஸ்ட்ரீம் பண்ணி வர முடியுமா, சீக்கில விழுந்துட்டேன். ஆனா இப்ப அந்த சீக்கு பத்தி நினைக்க நேரம் இல்ல. சோ இந்த டிஎக்ஷன் வந்து என்னைய வந்து இப்ப ஹெல்த்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ண வச்சிருச்சு. இப்ப ஹெல்த் பண்ணி தான் யோசிக்கிறது, ஓகே அடுத்தது என்ன சாப்பிடலாம், யாருக்கு என்ன செய்யலாம், யாருக்கு என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், அந்த மைண்ட் அப்படி போயிடுச்சு. இப்ப பாருங்க, அந்த டிஎக்ஷன் வந்து ஹெல்த் ஒண்டி நம்மளுக்கு கொடுக்கல, ஆனா அது ஓவரால் இட் ஹஸ் மேனிஃபெஸ்டட் மை மைண்ட், மை பாடி அண்ட் மை சோல். சோ அடுத்தது வந்து நான் ஸ்ட்ரெஸ்ஸா வாழ்ந்தேன். ஸ்ட்ரெஸ் அப்படின்னா காலையில ஏந்திரிக்கும் போது ஐயோ இன்னொரு நாளா, உண்மையான கதை ஐயோ இன்னொரு நாளா, எப்படிதான் இந்த பொழுத ஓட்ட போறேன், ஐயோ இது அது செய்யணுமே,
ஐயோ இந்த இன்சூரன்ஸ் அது பண்ண அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ். இப்ப நான் என் ஓ ஐ எம் குட், அது ஒரு தேங்க்யூ டாக்டர் ஃபிர்தௌஸ், யூ ஆர் கிரேட், காட் பிளஸ் யூ. ஸோ அதான் என்ஜினா கண்ணாடியில நேரம் போயிட்டு ஏய் யூ லுக்கிங் கிரேட், ஏய் யூ ஆர் குட், யூ ஆர் மார்வலஸ், யூ ஆர் சூப்பர், அந்த மாதிரி ஒரு 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 மைண்ட் கான்செப்ட் மாறிடுச்சு. ஓகே. அடுத்தது வந்து ஒர்க் டென்ஷன். வேலை வந்துட்டு ஏஞ்சு கையோட அப்படியே கலாம் தபுட்டா, ஐயோ அந்த வேலை இந்த வேலை, ஐயோ அது செய்யணும், ஐயோ இன்னும் சமைக்கல, ஐயோ பையன் வந்துருவாங்க லஞ்சுக்கு. இப்ப அந்த டென்ஷனே இல்ல, கூல் கூல் பேபி மாதிரி அப்படியே போயிட்டு கூலா போயிட்டு இந்த டிஎக்ஷன் கோப்பி காலையிலேயே ஒரு கோடிசாப் கோப்பி ஒரு மாதிரி உட்காந்து ஒரு கூல் அடிச்சுட்டு ப்ரே பண்ணிட்டு இன்னும் அது ஒரு அது ஒரு மாதிரி அந்த ஸ்ட்ரெஸ் போயிடுச்சு, ஒரு ஜாய் வந்துருச்சு மனசுல, அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. முன்னுக்கு என் கார்டனை பார்த்துக்கிட்டு அந்த ரம்புட்டான் ட்ரீ கிட்ட பேசிக்கிட்டு கிவ் மீ மோர் ஃப்ரூட்ஸ், அந்த மாதிரி ஒரு அந்த வாழ்க்கை எப்படி மாறிடுச்சு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இன் 9 months. அந்த பை ஜஸ்ட் டேக்கிங் அந்த டிஎக்ஸ் அந்த ப்ராடக்ட் வந்து உடம்பத்தான் நல்லா ஆக்குற. பட் பிசைட்ஸ் பாருங்க என்னன்னா அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம மைண்ட் வந்து என்னென்ன லெவல்ல கொண்டுட்டு போகுதுன்னு. ஒண்ணுன்னு வந்து நான் வந்து அன்ஹெல்தி ஃபுட், ரொம்ப என் பிள்ளைங்களுக்கும் அன்ஹெல்தி ஃபுட். ராத்திரி 11 மணி வரைக்கும் நான் சாப்பிடுவேன். சம்டைம்ஸ் ஏதாச்சும் ஆசையா இருந்துருச்சா மீ கோரிங், பர்கரு, அப்புறம் 9 மேகி கோரிங், அப்படியே ஒரு மாதிரி உரப்பா கிண்டி அது ஒரு மாதிரி அடிச்சு விடுது. சோ அதெல்லாம் அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி தான் ஃபீட் பண்ணேன். ஆனா டாக்டர் பூவன் ஒரு தடவை சொன்னாங்க, நெஞ்சில அப்படியே பதிஞ்சிருச்சு, the food you keep on the table make sure it's not poison. அன்னைக்கு அந்த வார்த்தை மைண்ட்ல போட்டேன், மனசுல வச்சேன். இன்ன வரைக்கும் பிரெட், மில்க், வீட் ஃபிளார் மேக்ஸிமம் பார்க்க முடியாது. போன வாரம் கூட சன் கேட்டாரு, அம்மா ரொட்டி எங்கம்மா, ரொட்டி எனக்கு பசிக்குதுமா, ரொட்டியே இல்லைன்னு. மேகி டிஎக்ஸ் என்னோட இருக்கு, யூ வாண்ட் மீ டு டு சம்திங் ஃபார் யூ அப்படியே பார்த்தாரு. நோனி பரவாயில்ல நான் செய்யறேன், ஒரு மாதிரி கறி உரப்பா செய்யறேன், அதுல வந்து அதை போட்டு இதை போட்டு செஞ்சுமா, ஓகே இட் லுக்ஸ் குட். ஸோ பாருங்க, ஃப்ரம் அன்ஹெல்தி ஃபுட் ஐ ஹவ் given my children healthy food. அப்ப இதெல்லாம் வந்து நாட் ஓன்லி அந்த டிஎக்ஷன் வந்து அந்த அந்த ஃபுட் சப்ளிமெண்ட் அந்த வாழ்க்கை தரத்தை எப்படி மாத்தி எப்படி கொண்டுட்டு வந்து ஒரு நிலையில உட்காந்துருக்குன்னா, டாக்டர் லீம்க்கு உண்மையிலே பாராட்டு சொல்லணும். இந்த மாதிரி ரொம்ப பேரு அந்த எஸ்பெஷலி கஷ்டம் தான், அந்த ரொட்டி பால் அந்த வீட்டு விட கஷ்டம். ஆனா த டே நான் மனசு வச்ச இன்ன வரைக்கும் 3 மாசம் அதோட நேசமெல்லாம் அந்த 3 ஜாமா பார்க்க முடியாது, நானும் சாப்பிட்டு விட்டுட்டேன். So that is my sharing. God bless everyone.